ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நான் யாரை பற்றி பேச போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, கிரீட்டா துன்பர்க். இவங்க ஸ்வீடனில் இருக்க ஒரு என்விரான்மெண்டல் ஆக்டிவிஸ்ட். இவங்க ஏன் ஸ்பெஷல், அப்படி என்ன பண்ணியிருக்காங்க, ஏன் இவங்களை ரொம்ப பெருமையாக பேசுகிறேன் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. கிரீட்டா துன்பர்கோட ஃபுல் நேம் என்னன்னு பார்த்தோன்னா, கிரீட்டா டின்டின் எல்னோரா ஏர்ன்மேன் துன்பர்க். இவங்க ஜான்வரி 3, 2003 ஸ்வீடனில் இருக்க ஸ்டாக்ஹாம்ங்கிற ஊரில் பிறந்திருக்காங்க. கிரீட்டா துன்பர்கோட அம்மா பேர் மலினா ஏர்ன்மேன். இவங்க ஒரு ஆப்ரா சிங்கர். இவங்க அப்பா கிரீட்டா துன்பர்க்கு 8 வயசாக இருக்கும்போது அவங்களுக்கு ஏன் கிளைமேட் எல்லாம் இப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்னு ரொம்பவே யோசிச்சுருக்காங்க. ஆனால் அவங்க அப்போ ரொம்ப சின்ன பொண்ணுங்கிறனால எதுவுமே அவங்களுக்கு சரியாக புரியல. அவங்களுக்கு 11 வயசு ஆகும்போது அவங்க யார்கிட்டேயும் சரியாக பேசாமல் சரியாக சாப்பிடாம 2 மாதத்தில் 20 கிலோகிராம் குறைஞ்சதுனால ரொம்பவே உடம்பு சரியில்லாமல் சீரியஸாக இருந்திருக்காங்க. இதனால் அவங்க உடம்பும் ரொம்ப வீக்காகி ஒரு செலக்டிவான விஷயத்துக்கு மட்டும்தான் எல்லாத்துக்கிட்டையும் பேசுகிற மாதிரி அவங்க ஆகிட்டாங்க. கிரீட்டா துன்பர்கோட ப்ரொட்டஸ்ட் அவங்க வீட்டிலேருந்தே ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க பேரண்ட்ஸையே கார்பன் ஃபுட் பிரிண்ட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணணும்னு சொல்லி ரொம்பவே ப்ரொட்டஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களோட 15வது வயசில் ஸ்வீடிஷ் பார்லிமெண்ட்டுக்கு ஆப்போசிட்டில் ஸ்கூல் கிளைமேட் ஃபார் சேஞ்சுங்கிற ஒரு போர்டை வச்சுட்டு அவங்க ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்க. அப்போ அவங்க தனியாக தான் ப்ரொட்டஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பேர் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகி அவங்க ஸ்கூல் கிளைமேட் சேஞ்சுங்கிற ஒரு மொமெண்ட்டையே ஃப்ரைடேஸ் ஃபார் ஃப்யூச்சருங்கிற நேமில் ஸ்டார்ட் பண்ணி பெரிய லெவலில் ஃபேமஸ் ஆகியிருக்காங்க. கிரீட்டா துன்பர்க் ஆரம்பத்தில் அவங்களோட யங் அண்ட் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ஸ்பீச்சுக்காக தான் மக்கள் மத்தியில் பெருசாக பேசப்பட்டிருக்காங்க. இவங்க பப்ளிக்லேயா இருக்கட்டும், இல்லை ப்ரைவேட்டாக அசம்பிளிஸில் பேசும்போதாக இருக்கட்டும், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக லீடர்ஸை கொஷின் பண்ணி ஆக்ஷன்ஸை உடனே எடுக்க வச்சுருக்காங்க. கிளைமேட் சேஞ்ச்காக இவங்களால நிறைய ஆக்ஷன்ஸ் ஸ்வீடனில் எடுத்துருக்காங்க. கிரீட்டா துன்பர்கோட அம்மா மூலியமாக தான் அவங்க ஸ்வீடன் ஃபுல்லாக ஃபேமஸ் ஆனாங்கன்னு நம்ம சொன்னோம். ஆனால் ஒரு இன்டர்வியூவில் அவங்க அம்மா, நான் இதை கிளைமேட்டுக்காக பண்ணல, நான் என் பொண்ணுக்காக தான் பண்ணினேன்னு சொல்லியிருக்காங்க. கிரீட்டா துன்பர்க் எனக்கு எது சரின்னு படுதோ அதை நான் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பேசுவேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களோட ப்ரொட்டஸ்ட்காக இவங்க நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. நிறைய இடத்துல இவங்க கிளைமேட்டுக்காக இவங்களோட வாய்ஸை ரேஸ் பண்ணி நிறைய ஆக்ஷன்ஸை எடுக்க வச்சு ஸ்வீடிஷை ஒரு பொல்யூஷன் ஃப்ரீ அண்ட் கொஞ்சம் ரெடியூஸ் ஆகிருக்கிறதுக்கு காரணம் இவங்க தான். இவங்க நினச்சிருந்தா ஒரு சினிமேட்டிக் பேக்ரவுண்டில் இருக்கிற இவங்க அப்பா தாத்தா மாதிரி இவங்களும் சினிஃபீல்டில் நடிச்சுட்டு ஃபேம் ஆகிட்டு போயிட்டு இருந்திருக்கலாம். ஆனால் கிளைமேட்காக ரொம்பவே ப்ரொட்டஸ்ட் பண்ணி, அதுவும் பேரண்ட்ஸோட சப்போர்ட் இல்லாமல் தனியாக நின்று இவ்வளோ பெரிய என்விரான்மெண்டல் ஆக்டிவிஸ்டாக இருக்கிறது ரொம்பவே பாராட்டக்கூடிய, பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம். அதனால தான் கிரீட்டா துன்பர்க் ரொம்பவே ஸ்பெஷலாக இன்றைக்கி நான் எடுத்து பேசியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லெட்ஸ் செலிப்ரேட் விமனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.